சரி குடுப்பா, ஏதோ பெரியவா ஏதோ நினைக்கிறா பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு இந்த பல்லடம் பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த விஷயம். பல்லடம் பாட்டியோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், இங்க வந்தப்பறம் எனக்கு ஒரு கால் வருது பல்லடம் பாட்டி கிட்டே. கண்ணா எனக்கு ஒரு போன் வேணும், எனக்கு ஒரு போட்டோ வேணும்பா, எனக்கு அனுப்புறியாப்பான்னு. அனுப்புறேன் பாட்டின்னு. இப்போ சொல்றா பாட்டி, என்னோட பையன் மதுரையில வந்து கோவிலுக்கு போயிருந்தான், வெளில வச்சு கொலாப்ஸ் ஆயிட்டான். மதுரையில வந்து கொலாப்ஸ் மீன்ஸ் ஹி காட் அன்கான்ஷியஸ். அப்புறம் அப்பனா அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மதுரையில ட்ரீட்மெண்ட் பண்ணா. அங்க ஒண்ணும் ஆகலன்னு கோயம்புத்தூர் கூட்டு வந்துட்டா. கோயம்புத்தூர்ல போய் கூட்டு வந்த அப்புறம் நான் போய் அந்த டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து என்ன பண்ண, இந்த பெரியவாரோட போட்டோ கொண்டு நாங்க வச்சேன், டாக்டரோட பர்மிஷன் இது இல்லாம பெரியவாவோட போட்டோ அப்ப பாட்டிக்கு கிடைச்சிடுத்து. அப்போ இந்த பெரியவாரோட டாக்டரோட பர்மிஷன் வாங்கி, டாக்டர் எனக்கு இந்த ஒண்ணும் வேண்டாம், இந்த பெரியவா படத்தை ஒண்டி அவர் இருக்கிற ரூம்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பெரியவா போய் பண்ணா. அப்புறம் டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த அவருக்கு ஆபரேஷன் பண்ணி மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டார். டாக்டர் வந்து சொல்றாராம், நான் எங்களால இந்த ஆபரேஷன் நடந்திருக்காது, நீங்க ஒரு உட்கார வச்சிருக்க இல்லையா, அவர் தான் இந்த ஆபரேஷன் பண்ணார், மெடிக்கல் மிராக்கிள் இது. we never thought he will எங்களுக்கு அவ பையனை ரெடி பண்ண முடியும்னு தெரியல. ஆனா இந்த பெரியவா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து உங்க பையனை வந்து காப்பாத்திருக்காரு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் கொடுங்க, என்ன பாட்டி எனக்கு ஒரே ஒரு இது பண்ணுங்க, என்ன பாட்டி கேட்டா என்ன வேணும் டாக்டர்னா, எனக்கு அந்த படம் ஒண்ணு கொடுங்க.